சார், நீங்க யோசிக்கிறத பார்த்தா கஸ்டம்ஸ்ல பெருசா லிங்க் இல்லை போல இருக்கு. ஆமா, இல்லதான். அப்படியே இருந்தாலும் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லி எடுக்கிறது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. கரெக்டு தான். ஆனா அது என்னால முடியும். பேசுவோமா? இதெல்லாம் சினிமாவில் தான் மச்சான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக முதல் நாளே அந்த போலீஸ்காரன் உன்னை வச்சு செஞ்சுட்டான். சரியான சைக்கோவாக இருப்பான் போலியா அவன். எப்படா சமாளிக்க போகிறான் அவனை? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது மச்சி. நான் சொல்கிறது கேள. டேய் மச்சான், நான் வாங்கும்போதே கேட்டேன் உனக்கு. டேய் டேய் கொஞ்சமாச்சு வைடா. ம் சரிதான். ரைட்டு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் அந்த மேட்ரு வெளில கசியும். ஏன்னா விஷயம் அந்த மாதிரி. நீங்கள் கூட பார்த்தீங்களே அந்த மணி பையன், அவனால் என்ன பண்ணிட முடியும்? ஆனால் நான் அவன்கிட்ட கூட உண்மையை சொல்ல முடியாமல் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்ன்னு பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு. சரி சார், நான் சுற்றி விளைக்காம நேராக விஷயத்துக்கே வரேன். உங்கள் சரக்கை நான் ட்ராக் பண்ணி தரேன். அதுக்காக நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க? எவ்வளோ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? பணம் என்ன சார் பெரிய பணம்? இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். ஒரு நாளில் கரைஞ்சிரும் நீங்கள் கொடுத்த இந்த காசு. ஆனால் தங்கம் அப்படியா? நாளுக்கு நாள் அதோட வேல்யூ ஏறிக்கிட்டே போகும் சார், இறங்காது. எத்தனை கிலோன்னு சொன்னீங்க? நூறு கிலோ. அதில் 20 கிலோ மட்டும் எனக்கு கொடுத்துருங்க போதும். இருபது கிலோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? 20 கிலோவோட வேல்யூ எனக்கு தெரியாது சார். ஆனால் 100 கிலோ எவ்வளோன்னு எனக்கு தெரியும் சார்.
கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் வேற யாருக்கிட்ட போனாலும் ரிஸ்க் உங்களுக்கு தான். ஏன்னா எல்லாரும் என்ன மாதிரி நல்லவனா இருக்க மாட்டான். பார்த்துக்குங்க. டீல். அவ்வளோதான் சார். நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க. மீதி எல்லாம் அடியேன்னு பார்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஃபோனில் எதுவும் பண்ண வேண்டாம். சரக்கை ட்ராக் பண்ணிவிட்டு அது நம்ம மண்ணில் இறங்கின உடனே உங்களுக்கு நியூஸ் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதை எடுக்க வேண்டியது உங்கள் வேலை. இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் என்னால் தர முடியும். நீங்கள் தான் உங்கள் பசங்களை வச்சு அந்த சரக்கை எடுக்கணும். சரி. நீங்கள் சரக்கை வெளில எடுக்கிற வரைக்கும் சேஃப்டி பண்ண வேண்டியது என்னோட வேலை. அதை எடுக்க வேண்டியது உங்கள் வேலை. மாட்டினா நான் பொறுப்பு இல்லை. இப்போவே சொல்லிடுறேன், உங்கள் பசங்க உங்கள் பேரை துப்பாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. உஷாராக இருந்துக்குங்க. அப்போ ஓகே சார். ஹலோ. சும்மா இருமான்றல. டேய் பேர் என்னடா? அம்மா அம்தியா தான் இருமா கொஞ்ச நேரம். டேய் உன் பேரை சொல்றா. நீ அம்தியா இரு, நீ பேசாத. உன் பேரை சொல்றா. உன் வயசு என்னடா? ஐயா 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 டேய் உன் பேரை சொல்றா. கம்ப்ளைண்ட் கொடுங்க ஐயா. யோ வெயிட் பண்ணியா. யோ நில்லியா, எங்கயா போற? யோ நில்லியா. ஐயா யோ சொல்ல கேட்காம சார் வந்துட்ட. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். யோ பையா, ஐயா 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 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஐயா. என்ன கம்ப்ளைண்ட்? ஐயா என் பொண்ணு காடுங்க ஐயா. யோ இதோ வந்துட்டேன் சார். உட்காருங்க. பட்டப்படாதீங்க, முதல்ல உட்காருங்க. சொல்லுங்கள் சார். உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க, யாரெல்லாம் வீட்டில் இருக்கீங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள். ஐயா என் பேர் ஜோசப் ஐயா. நான் 4வது ராஜேந்திரிலேருந்து வரேங்க ஐயா. என்னாச்சு? ஐயா என் பொண்ணு காலையிலேருந்து காணுங்க ஐயா. காலையிலனா? இன்னைக்கு காலையிலேருந்து சார். நைட் ஷிஃப்ட் ஐடியில் வேலை செய்ய சார். நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்தது சார். காலையில் ஏதோ பொருள் வாங்க மார்க்கெட்டுக்கு போச்சு சார். இன்னும் வரல சார். சார் பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணு பேரை சொல்லுங்கள். என் பொண்ணு பேர் ஜெனி சார். வயசு? சார் வயசு 23 சார். ஃபோட்டோ இருக்கா? இருக்கு சார். காமிங்க. எடுத்து காட்டுங்க ஐயாவுக்கு. ம் சரி. ஃபோட்டோ சரிங்க வச்சுருங்க சார். காப்பி போடணும். அவங்க ஃபோனுக்கு ட்ரை பண்ணிங்களா? இல்லை சார், ஃபோன் எடுத்துகிட்டு போகல சார். வீட்டில் வச்சுட்டு சும்மா தான் சார் போச்சு. எப்போவும் போனால் சீக்கிரம் வந்துடும் சார். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆகியும் வரல சார். ஐயா வணக்கம் ஐயா.
ஜெனி வயசு 23, ஐடி ஊழியர், காலையிலேருந்து காணாது. ஓ, கம்ப்ளைண்ட்டு, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு. ம், இவருக்கிட்ட. யோ, உன் வேலையா அதெல்லாம்? இவரை எந்த டியூட்டியும் பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்குல்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ சீனு? யோ பெருசு, ஏந்திரியா ஏந்திரியாண்ண ஏந்திரியான்ற. அம்மால இதோட நீ போயிட்டா உனக்கு நல்லது. சேகர் சார். சார் சொல்லுங்கள் சார். ஒத்த இந்த கேஸை நான் தான் எடுப்பேன். எவன் என்ன பிடுங்குறான்னு நான் பார்த்துட்றேன். நவரு வாங்க சார். ஐயா 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 என் பொண்ணு கெடிச்சிடல ஐயா.